அனுர அரசின் அமைச்சர் அரிசி மாஃபியா தலைவர் கடுமையாக சாடும் உதயன் கம்மன்பில. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். இலங்கை வருகின்றார் இந்திய பிரதமர் மோடி. இலங்கையில் அதிர்ச்சி தகவல். மன உளைச்சலால் உயிரிழக்கும் சிறுவர்கள் தொகை அதிகரிப்பு. அனுரவிற்கு சாதகமாகிய சிலிண்டர். தொலைபேசி பிரிவினை. இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள். புதிய பிரதமரை தீர்மானிக்க தயாராகும் கனடா அரசியல் களம். ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் கேள்விக்குறியாகுமா கனடா? அரிசி மாஃபியாவின் தலைவராக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படுவதாக பிவித்ருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள பிதுருகெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரிசி மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அரிசி மாஃபியாக்கள் லாபமடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாஃபியாவின் தலைவராக செயல்படுகின்றார். அரிசிக்கான தட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஜனாதிபதி பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை அரிசி உற்பத்தியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது விலையேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமித்துவம் செய்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி வரி குறைக்கப்படும். அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அல்லது விலையேற்றத்திற்கு தீர்வு காண முடியும். தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதியின் போது 1 கிலோகிராம் அரிசிக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுகின்றது. வரி உட்பட போக்குவரத்து செலவுகள் உள்ளடங்களாக உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலைக்கு இணையானதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகின்றது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் அரிசி விலையேற்றத்திற்கு தீர்வு காணும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் 65 ரூபாய் இறக்குமதி வரியை குறைத்திருக்க வேண்டும். வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையும் உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது. உண்மையில் அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களுக்கு சாதகமான சூழலையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் அரிசி மனித பாவனைக்கு உகந்தது அல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி மற்றும் நெல்லை பதுக்கி வைத்துள்ள பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் உதயன் கம்மன்பில தொடர்ந்தும் குற்றம் சாட்டியுள்ளார். வாகன இறக்குமதி செயற்பாட்டின் மூலம் நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு பாதிக்கப்படாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உத்தரவு வாதமளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், வாகன இறக்குமதிகள் நடைமுறைகளுக்கு மீதியில் மிகச் சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களைப் போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுமையாக பூர்த்தியடைந்ததன் பின்னர் வாகன இறக்குமதிகள் $1.5 பில்லியன் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தினால் கையிருப்பை பேணவும் அவசியமான மீள் செலுத்துகைகளை மேற்கொள்வதற்கும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் முடியும். பணச்சுருக்கம் மற்றும் உயர் பெறுமதி சேர் வரி என்பவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெறுமதி உயர்வடையக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது. எனினும் அவர் வருகைக்கான திகதிகள் இன்னும் இரு தரப்பினராலும் முடிவு செய்யப்படவில்லை. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா செய்தியாளர்களிடம் கூறுகின்ற போது, இந்த பயணத்திற்கான சரியான நேரத்தை நாங்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க டிசம்பரில் நடுப்பகுதியில் புதுடில்லிக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டிருந்த போது பிரதமர் மோடியை இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அனுகுமார திசாநாயக்க செப்டம்பரில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தன்னுடைய முதல் விஜயமாக இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். அத்துடன் திசாநாயக்க பொறுப்பேற்றவுடன் கொழும்புக்கு விஜயம் செய்த முதல் வெளிநாட்டு பிரமுகர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் ஆவர். பிரதமர் மோடி 2015 முதல் 2017 வரை 2 முறை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். திசாநாயக்க விரைவில் சீனாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். அவர் 2025 ஜனவரி 14 முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நேற்று அறிவித்திருக்கின்றார்.
மன உளைச்சல் காரணமாக சிறுவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் ஹம்பகா மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் இந்திரா மெல்வான மாவட்ட சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகள் முன்வைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது, சிறுவர்களிடையே மனச்சோர்வு ஒரு ஆபத்தான நிலை. இங்கே தீவிரம் தற்கொலை. 2024ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தில் தற்கொலை செய்த 290 சிறுவர்கள் பதிவாகியுள்ளனர். இது 2023ஆம் ஆண்டை விட அதிகமாகும். நாட்டில் சனத்தொகையின் பிரகாரம் கம்பகா மாவட்டத்தில் அதிக சனத்தொகை காணப்படுவதனால் இந்த மாவட்டத்தில் அதிகளவு சிறுவர்கள் தற்கொலை இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். மாவட்டத்தில் HIV பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அம்மை நோயும் அதிகரித்துள்ளது. இறப்புகள் அதிகம், பிறப்புகள் குறைவு. 51% பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடப்பதால் செலவு அதிகரிக்கின்றது. குழந்தை ஊட்டச்சத்து மோசமாக உள்ளது. 15% பேர் எடை குறைவாக உள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கேஸ் சிலிண்டருக்கும் தொலைபேசிக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவினையின் விளைவினாலேயே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தற்போது நுழைந்துள்ள சிலர் சந்தர்ப்பவாதிகள் எனவும் அவர்களிடமிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் இணையாமல் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தம்முடைய தரப்பிற்கு அது சவாலாகும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இந்த ஆண்டு மக்களுக்கு இன்னல்கள் இல்லாத ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கம் எப்படி விடை தேடுகின்றது என்று புரியவில்லை. அரிசி, தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வரம்பற்ற ஆணையை பயன்படுத்தி மக்களின் பிரச்சினைகள் தீர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் ஊடக நிகழ்ச்சியை நடத்த முயற்சிக்கின்றனர். சில அமைச்சர்கள் ஊடகங்களை தவிர்க்கின்றனர். வரலாற்றை குறை சொல்வதில் அர்த்தமில்லை. ஜனாதிபதியின் சீன விஜயம் குறித்து பேசப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் வெவ்வேறு பாதையில் சென்றால் அடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் முதல் 5 நாட்களில் 39,415 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,481 ஆகும். அதன்படி இந்தியாவிலிருந்து 6,183 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 2,928 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 2,921 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,708 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். மேலும் அமெரிக்காவிலிருந்து 1,605 சுற்றுலா பயணிகளும், போலந்திலிருந்து 1,539 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 1,228 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,196 சுற்றுலா பயணிகளும், நெதர்லாந்திலிருந்து 1,163 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகியதனை தொடர்ந்து அந்த பதவியை வகிக்கப் போகும் அடுத்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்புகள் சர்வதேச மட்டத்தில் அதிகரித்துள்ளன. மேலும் அவரின் பதவி விலகல் என்பது அந்த நாட்டின் லிபரல் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கான இடைவெளியையும் உருவாக்கியுள்ளது. கனடா நாடாளுமன்றம் பல மாதங்களாக செயல்படாமல் முடங்கியுள்ளது. இந்த நிலையில் மார்ச் 24ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மார்ச் 24ஆம் தேதிக்கு முன்னர் லிபரல் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு ஒருவரை நியமிக்கும் கடப்பாட்டை அந்த கட்சி கொண்டுள்ளது. கனடாவின் அண்மை காலமாக ஜஸ்டின் ட்ரூடோவின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. மேலும் சொந்த கட்சியிலேயே அந்த எதிர்ப்பின் ஆரம்பம் மேலெழுந்தது. இந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமராக யார் தெரிவு செய்யப்பட உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதன்படி அந்த நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தற்போதைய போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சருமான இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்தியின் பெயர் பிரதமர் பதவிக்கு அடிபடுகின்றது. இவருடைய தந்தை ஆனந்த் தமிழ்நாட்டையும் தாய் சரோஜ் பஞ்சாப் மாநிலத்தையும் சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் வைத்தியர்கள். அனிதா ஆனந்த் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். அதேபோல இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பியான ஜோர்ஜ் சாகல் பிரதமர் பதவி போட்டியில் உள்வாங்கப்பட்டுள்ளார்.
இவர் இயற்கை வளங்களுக்கான நிலைக்குழுவின் தலைவராகவும் சீக்கிய காக்கஸின் தலைவராகவும் காணப்படுகின்றார். மேலும் சில நாட்களுக்கு முன்பு துணை பிரதமர் பதவியிலிருந்து விலகிய கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி, மூத்த அமைச்சர் டொமினிக் லெஃப்லாங், முன்னாள் பேங்க் ஆஃப் கனடா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆகியவற்றின் தலைவர் மாக்கார்ட்னி மற்றும் பிராங்கோயிஸ் பிலிப் ஷாம்பெயின், கிறிஸ்டி கிளாக் ஆகியோரும் களத்தில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 9 ஆண்டுகளாக கனடா பிரதமராக பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பு அந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்குமா என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருக்கின்றார். கடந்த 2015 ஆண்டு நவம்பர் மாதம் கனடா நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காலத்தில் கனடா நாட்டு மக்கள் விரும்பும் தலைவராக காணப்பட்டார். தாராள மைய கொள்கைக்காக ஆரம்ப கட்டத்தில் அவர் பாராட்டப்பட்டாலும் பணவீக்க அதிகரிப்பு, வீட்டு வசதி நெருக்கடி, வெளிநாட்டினர் குடியேற்றம் அதிகரிப்பு போன்ற பிற பிரச்சினைகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக மக்களிடையே அவருக்கு இருந்த செல்வாக்கு குறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடி மற்றும் மக்களிடையே குறைந்த ஆதரவு போன்ற காரணங்களினால் ட்ரூடோ பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது நேற்று உரையாற்றிய ஜஸ்டின் ட்ரூடோ, கட்சி தன்னுடைய அடுத்த வலுவான தலைவரை நாடு தழுவிய தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்த பிறகு நான் கட்சி தலைவர் பதவியையும் பிரதமர் பதவியையும் விட்டு விலக விரும்புகின்றேன். நான் கட்சிக்குள்ளேயே போரிட வேண்டியிருந்தால் அந்த தேர்தலில் நான் சிறந்த தேர்வாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெளிவாகிவிட்டது. நமது கட்சிக்கும் நாட்டிற்கும் மிகவும் முக்கியமான விடயங்களுக்காக போராடுவதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டேன் என்பதுடன் கனேடியர்களின் நலன்களுக்காகவும் ஜனநாயகத்தின் நலனுக்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை லிபரல் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினரான அனிதா ஆனந்திற்கு கனடாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.